அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் உடம்பில் பார்த்திங்கன்னா வாத நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது. இதை போல் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு ரெமெடி ஒன்று சொல்ல போகிறேன். பார்த்திங்களா, முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதுதான் முடக்கத்தான் கீரை, பார்த்துக்கோங்க. இதை 20 ரூபா கொடுத்து பாரிஸ் பஸ் ஸ்டாண்டில் வாங்கின்னு வந்திருக்கிறேன். நல்லா தெரியுதுங்களா? முடக்கத்தான் கீரை இதுதான், பார்த்துக்கோங்க. வாங்கின்னு சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு 2 பிடி 3 பிடி கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டு, இது வாங்கின்னு வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி சீவி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதனோட ஒரே ஒரு லெமன். இதை நீங்கள் பிழிஞ்சி சாறு விட்டுக்குன்னா சரி, இல்லை தோலோடு அரைச்சி போட்டாலும் சரி. தோலோடு அரைச்சி போடும்போது இதனோட அந்த தோலோட எஃபெக்ட் ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னும் குடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் சாறு போட்டால் அதனோட எஃபெக்ட் தெரியல. எலுமிச்சை பழ சாறு 1 போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சால்ட்டு, இதில் வச்சுருக்கிற உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, கல்லுப்பு தான் போட்டிருக்கிறேன். பார்த்துக்கோங்க, போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீரையை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். 2வது, இதை போல் இந்த காய் சீவுறது, இதுக்கு பேர் என்னமோ பேர் தெரியல எனக்கு, பார்த்துக்கோங்க. இதை வச்சு இந்த கேரட்டில் மேல் தோலை சீவிடுங்க. கேரட்டில் உள்ள மேல் தோலை சீவிடுங்க. சீவிட்டு அதே போல் இந்த கேரட்டை இப்படி சீவிக்கோங்க. அரிஞ்சு போட்டோம்னா மிக்சியில் ஓடுறதுக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் நேரம் எடுக்கும். மிக்சியும் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றணுன்னா இதை போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேரட்டை இதிலே சீவிக்கோங்க. பாருங்கள் எப்படி வருது. அடுத்து இந்த இஞ்சியும் மேல் தோலை சீவி கீழே போட்டுருங்க. அதுக்குள்ளே இருக்கிறத இதிலே நல்லா சீவிக்கோங்க. சூப்பராக வரும், தெரியுதுங்களா? இதிலே சீவிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி துண்டு அரிஞ்சு போட்டால் மிக்சியில் அடிக்க நேரமாகுது. அதே மாதிரி மிக்சிக்கு பிளேடு கொஞ்சம் கரன்னு அரைக்கும். ஆனால் இப்படி சீவி போட்டோம்னா மிஷின் அரைக்கிற சவுண்டே வராமல் அரைக்குது. அதனால் இஞ்சியே இப்படி சீவிக்கோங்க. நார் கீரெல்லாம் கூட நிற்காது. அடுத்தது எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்களான்னா, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க. நறுக்கி போட்டுக்கின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த காயை சீவிட்டு வரேன். அன்பார்ந்த நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை, இது முடக்கத்தான் கீரை பாருங்கள். எவ்வளோ எடுத்துருக்குற பாருங்கள். முடக்கத்தான் கீரை இவ்வளோ எடுத்துருக்குறேன். அதாவது இது ஒரு கைப்பிடி அளவு தான் இந்த முடக்கத்தான் கீரை, பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம கையில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பாருங்கள், நான் கையில் பிடிச்சி காட்டுறேன். ஒரு பிடி தெரியுதுங்களா? இதுதான் ஒரு பிடி பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு பிடிச்சிருக்கிறேன். முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். இதை தட்டில் வச்சு
நல்லா காய்கறி நறுக்கிற மாதிரி பீஸாக நறுக்க போகிறேன். நறுக்கி போட்டோம்னா மிக்சியில் ஈஸியாக அடிக்கும். ஃபஸ்ட்டு நறுக்கிறேன், இப்போ பாருங்கள். நறுக்கிட்டு இதை மட்டும் தனியாக மிக்சி ஜாரில் போட்டு இதை மட்டும் தனியாக அரைச்சிடுங்க. இது கூட லெமன் போட்டுக்க. தோல் கொஞ்சம் தடினமாக இருக்கிறதுனால லெமனையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க. ஓகே, இப்போ பாருங்கள். கத்தி, நறுக்கிறோம் பாருங்கள். இப்படி நறுக்கி போட்டோம்னா மிக்சியில் சீக்கிரமாக அடிச்சிடும், நேரம் எடுத்துக்காது. இந்த நாராக தண்டுங்கள்லாம் இருக்குது, தண்டில் சத்து அதிகம். நாராக நிற்காது, ரொம்ப நேரம் சுத்தாது, சும்மா நைஸாக அடிச்சிடும் செகண்டில் இப்படி நறுக்கி போடும்போது. ஓகேவா? தண்டு கிண்டெல்லாம் இலை தண்டு எல்லாம் நறுக்கிடணும். கொஞ்சம் வளவளப்பு தன்மை உடையது முடக்கத்தான் கீரை. கட் பண்ணதுமே வளவளன்னு வந்துடுச்சு. பச்சையாக சாப்பிட்டோம்னா கசப்புன்னா கசப்பு, அப்படி ஒரு கசப்பு, சாப்பிட முடியாது பச்சையாக சாப்பிட்றது நம்ம. அதனால் முடக்கத்தான் கீரையை வந்து பார்த்திங்கன்னா, முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை உடையது. அது கசப்பை வந்து தனியாக சாப்பிட முடியாதவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. அதே மாதிரி மேக்ஸிமம் பெரும்பாலும் 100க்கு 90% வந்து கசப்பை வந்து தெரியாமல் சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம், கீரையாக சமைச்சும் சாப்பிட்லாம். நான் அதை வேக வச்சு சாப்பிட்றத காட்டிலும் பச்சையாக சாப்பிட்றது எனக்கு வந்து நான் விரும்பி சாப்பிட்றேன் பச்சையாக. அதில் அதிக சக்தி அப்படியே உடம்பு எடுத்துக்கின்ற ஒரு நம்பிக்கை தான் நான் பச்சையாக சாப்பிட்றேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி பச்சை பொருட்களை எல்லாம் சேர்த்து ஜூஸ் அடித்து சாப்பிட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேரட்டையும் முடக்கத்தான் கீரையும் ஒன்றா சேரும்போது அதிலேருந்து முடக்கத்தான் கீரையில் இருக்கிற அந்த கசப்புத்தன்மை சுத்தமாக வரவே வராது. ஓகேவா? இப்போ முடக்கத்தான் கீரை ஒரு பொடி போடுறீங்கன்னா கேரட்டு வந்து ஒரு 4 கேரட்டு போடுங்க, நல்லா பெருசு பெருசாக. கீரையை காட்டிலும் கேரட் அதிகமாக இருந்ததுன்னா கசப்பு தெரியாது. சுவைக்கு உப்பு சேர்த்தின்னுக்கிறோம், அதனால் சுவையாக சாப்பிட்லாம். இப்போ வந்து ஜாரில் வந்து முடக்கத்தான் கீரை இப்படி எடுத்து போடுறோம் பாருங்கள், அரைச்சிடலாம். அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா லெமன் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். லெமனு பாருங்கள்,
இது லெமன் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மஞ்சள் தோல் வந்து தண்ணியுமாக கீரையும் தண்ணியும் அது ரெண்டும் சேர்ந்து ஒரே டைம் எடுத்துக்கும். அதனால் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். லெமன் போட்டாச்சு, அதுவும் போட்டாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். இதில் இந்த கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கீரை எவ்வளோ இருக்கோ, கீரை இவ்வளோ இருக்குது, தண்ணியும் அதே அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். உப்பையும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், சுவைக்கு உப்பு நான் எவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன் தெரியுதுங்களா? சுவைக்கு உப்பு அவங்கவுங்க சுவைக்கு தகுந்தாற்போல் போட்டுருங்க. உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க. சுவைக்கு தகுந்த சுவை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியான உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்க்கக்கூடாது கீரையில். பச்சை அடிக்கும்போது அதிலே இருக்குது, எல்லாம் உப்பு சத்தெல்லாம் அதிலே இருக்குது. கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களன்னா மிக்சியில் போட்டாச்சு. ஜாரில் மிக்சியில் வைக்கிறோம், அரைக்கிறோம். நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் அந்த இலையில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ பச்சை கலரில் இருக்குது இல்லையா நிறம், இதே கேரட்டு போட்டு அரைக்கும் போது இந்த நிறம் பச்சை கலர் நிறம் அப்படியே மாறிடும், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களன்னா அடித்த முடக்கத்தான் ஜூஸை வடிகட்டுறதுக்கு வடிகட்டியும் அதுக்கு ஒரு ஜாரும் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. இப்போ வடிகட்டுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் இதில் என்கிட்ட பொருள் இல்லாதனால இதில் வடிகட்டுறேன். அடியில் கீரையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக இதை பார்த்தீங்கன்னா ஜார் மேலே வச்சுக்கிறேன் சேஃப்டியாக, அந்த சாறு வெளியே கீழே சிந்தாமல் இருக்கு. இப்போ இந்த கரண்டியை கொண்டு ஸ்பூனை கொண்டு உள்ளே அடியில் தேங்கி இருக்கிற அந்த கீரையோட டஸ்ட்டை ஓரங்கட்டினா தான் தண்ணி இறங்கும். பாருங்கள், இறங்குதுங்களா? இறங்குது பாருங்கள். இப்படி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்படி அமுத்தி விட்டிங்களன்னா இன்னும் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கும்.
சக்கையாக தான் போட்டு எடுக்கணும். ஜூஸை விட்றாதீங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, இதை வடிகட்டின முருங்கைத்தாங்கீரையோட என்ன சொல்கிறது டஸ்ட்டு. ஆனால் இதுலேயும் சத்து இருக்குது. இது 2வது முறையாக போட்டு தண்ணி ஊற்றி போட்டு திருப்பி ஜூஸ் எடுப்பேன் நான். அப்புறமாதே வெளியே போடுவேன். சக்கை புழிஞ்சு எடுத்துருவேன். இந்த கீரையை ஜூஸ் அடித்து நைஸாக அடித்து அப்படியே சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். சாப்பிட விருப்பம் இல்லை, ஒரு மாதிரியா நாக்கு உறுத்துது, முழுங்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி சுத்தமாக ஜூஸை மட்டும் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. திப்பியை எடுத்து வெளியே போட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் தலைக்கு கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நான் இந்த ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தலையில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் நான் குளிப்பேன். நான் இதை ஏன்னு கேட்டால் பச்சையம் சேரும்போது அதில் உள்ள சத்து முடி எடுத்துக்கும். அதுக்காக இதை கொஞ்சோண்டு தலையில் ஒரு 10 நிமிஷம் போட்டு அப்புறமா குளிச்சிடுவேன். நான் செய்கிறேன் அந்த மாதிரி. புளிஞ்சு எடுத்துடும். வெள்ளை கலராக மாறிக்குது பாருங்கள். அதிக பச்சை இல்லை, அப்படியே வெள்ளையாக மாறிடும். அந்த அளவுக்கு சாறு எடுத்துருவேன் நான். இந்த முடக்கத்தாங்கீரை ஜூஸ் எல்லாம் வெளியில் போட்டு கிடைக்காது. நம்மளே வீட்டில் தயார் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட கேரட் போடுறோம். உப்பு போட்டுட்டோம், லெமன் போட்டுட்டோம். இப்போ கேரட்டை போடுறோம். உப்பு போட்டாச்சு, லெமன் போட்டாச்சு. இப்போ கேரட்டு துருவி வச்சுக்கிற கேரட்டு இது.
அரிஞ்சதில்லை, துரிஞ்சுது. இது கூட இஞ்சி சேர்க்குறேன். இஞ்சி அதிகமாக போட்டிங்கன்னா இஞ்சி வாடை அடிக்கும், அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன், அவ்வளோதான். இவ்வளோ இஞ்சி போட்டால் போதும்னு நினைக்கிறேன். இஞ்சி கம்மியாக போடணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை மீண்டும் அரைப்போம். மீண்டும் இதை அரைச்சி எடுத்துன்னு வர பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் போட்டிருக்கிறேன், இஞ்சி போட்டு அரைக்கிறேன். இந்த பச்சை கலர் அப்படியே கலர் மாறும் பாருங்க. கலர் மாறும்போது உங்களுக்கு அந்த கசப்பு சுவை வராது. கேரட்டு கம்மியாக போட்டுச்சு, அதனால் கலர் மாறலை, பச்சையாகவே இருக்குது. ஆனால் கலர் மாறும், கேரட்டு போட்டால் கலர் மாறும். எனக்கு மாறல, கேரட் கம்மியாச்சு. சரி, ஓடுற ஒரு ஓடட்டம். நைஸாக அடித்து திருப்பும் வடிகட்டிக்கலாம். இப்போ முடக்கத்தான் கீரை ஜூஸ் தயார் பண்ணியாச்சு. அரைச்ச அந்த கேரட்டை வடிகட்டிக்கிறோம். ஓகேவா? பாருங்க, நல்லா நைஸாக அடித்தாச்சு. பாருங்கள், கேரட் திப்பி பச்சை கலராக மாறிடுச்சு. அப்போ கேரட்டு அடித்தோம்னா சிவப்பு கலராக மாறணும். இந்த தண்ணி ஜூஸு மாறல, கேரட்டு கம்மியாக இருக்குது. அளவு கம்மியாக இருக்குது, நல்லா பயப்படாதீங்க. இது ஒன்றும் உடம்புக்காகாது, உடம்பை ஒன்றும் பண்ணாது. கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது, ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். கேரட் அதிகமாக இருந்தால் இனிப்பாக இருக்கும், கம்மியாக இருந்தால் கசப்பு தெரியுமா என்னவோ தெரியல. கேரட் எனக்கு பத்தலை, இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. நண்பர்களே,
பார்த்தீங்கன்னா ஜூஸ் ரெடி. இதே வந்து கேரட் அதிகமாக இருந்தால் எப்படியும் 1 லிட்டர் தண்ணிக்கு ஜூஸ் வந்திருக்கும். தண்ணி ஊற்றிருப்பேன். நல்லா திக்காக அரைச்சி எடுத்துருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துருவோமா? கொஞ்சோண்டு இன்னும் நான் பல் விளக்கலை, குளிக்கலை. அதனால் பல் விளக்கி குளிச்சுட்டு அப்புறமா சாப்பிடுவோம். டேஸ்ட்டு பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சோண்டு குடிச்சு பார்க்குறேன். வாய் கொப்பளிச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. ஆனால் கீரையோட எஃபெக்டை அதிகமாக தெரியுது. கேரட் கம்மியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பொட்டாசியம், பாஸ்பரஸ்ன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த சத்துக்கள் கீரையில் அதிகமாக கீரை வகைகளில் அதிகமாக தெரியும். அதனோட எஃபெக்ட்டு அப்படியே தெரியுது. அதனால் நண்பர்களே, கிட்டத்தட்ட நான் இது வந்து 1.5 மாதமாக சாப்பிட்டுன்னுக்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் 3-4 நாள் சாப்பிட்ருவேன். வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். சாப்பிடாதீங்க, வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. சாப்பிடலாம், ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்களன்னா உடனடி எஃபெக்ட்டு உடம்பு எடுத்துக்கும். எங்கெங்கே வாதம் இருக்குதோ, எங்கெங்கே வலி இருக்குதோ, அந்த வலியெல்லாம் குணமடைகிறத நீங்கள் கண்குருடாக பார்க்கலாம். குடித்த 2 நாள் 3 நாள்லேயே உங்கள் உடம்புல வந்து வலி குறையிறத நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு நீங்கள் குடிச்சின்னு வந்தீங்களான்னா, 48 நாளைக்கு குடிச்சின்னு வந்தீங்கன்னா, அந்த வலி இருக்கிற இடமே தெரியல எங்கே போச்சுன்னு. ஆனால் இருக்குது, ஒரு 100க்கு 5%, 10% இந்த 1.5 மாதத்துக்கு எனக்கு அவ்வளோ இருக்குது. அவ்வளோ வலி குறைஞ்சிருக்குது, நல்லாவே தெரியுது. இது சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து இது நான் விடுறதுக்கு மனசு இல்லை. வாழ்நாளில் எனக்கு இது முக்கியத்துவம். முடக்கத்தான் கீரைன்றது வந்து மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் ஜாயிண்ட் வலிக்கெல்லாம் கேட்குது. நான் குடித்து அனுபவித்து சொல்கிறேன். சொந்த அனுபவம். நீங்களும் அனுபவித்து பாருங்கள், குடித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். வாரத்தில் 1 நாள் 2 நாள் குடிக்காமல் இருக்காதீங்க. முடக்கத்தான் கீரையை சாப்பிடுங்க. வாழ்நாளில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்வோம். நோய் நொடிகள்லேருந்து கொஞ்சம் விடுதலை பெறலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி முடக்கத்தான் சூப்பு சாப்பிட்டேன். அவங்க சூரணம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த சூரணத்தை வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. அந்த டீ வந்து 30 ரூபா ஒரு டீ, முடக்கத்தான் டீ சாப்பிட்டேன். அது சாப்பிட்டதையுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ராத்திரி வந்து அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியல. இடுப்பு வலி சுத்தமாக 100க்கு 100% இல்லை, அன்றைக்கி இரவு மட்டும். அதனால் வந்து முடக்கத்தான் கீரை ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் முடவாட்டுக்கால் டீக்கு பதிலாக முடவாட்டுக்கால் கிழங்கு வாங்கி அதை சூரணம் பண்ணி வச்சு அதையும் நீங்கள் குடிச்சுன்னு வாங்க. இடுப்பு வலி, கை கால் மூட்டு வலி எங்கே போகுதுன்னு, நரம்பு எவ்வளோ பலம் பெறுது, எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறீங்க, எவ்வளோ சீக்கிரமாக வேலை பார்க்குறீங்கன்னு இது சாப்பிட்ட பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் முடக்கத்தான் கீரை. குளிச்சுட்டு வந்து அப்புறம் சாப்பிட்றேன். வணக்கம் நண்பர்களே. நான் அனுபவித்த இன்பத் துன்பங்களை நீங்களும் அனுபவிக்கணும். துன்பத்தை அனுபவித்தேன், இதை சாப்பிட்டு இன்பத்தை அனுபவிக்கிறேன். அதனால் துன்பம் இருக்கிறவர்கள் இந்த முடக்கத்தான் கீரை ஜூஸை போட்டு நீங்களும் இன்பத்தை அனுபவியுங்கள். மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி.